வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்களின் வானம்பாடிக்கு ஒரு விலங்கின் அத்தியாயம் 15. நித்தியமங்கலத்தில் அவர்களது வீட்டில் அந்த பங்களாவிலிருந்து இந்த போன்று மாநில கண்ணாடி கொண்ட அலங்கார மேஜை கிடையாது. ஒரு முறை திருவிழா கடையில் அம்மா வாங்கிய கையகல முகம் பார்க்கும் கண்ணாடி தான் கூடத்து சுவரில் ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை எடுத்து தூணில் அடித்திருந்த ஆணியில் மாட்டிவிட்டு முகத்தை கழுவி முற்றத்து குரட்டில் உட்கார்ந்து பொட்டிட்டு மையிட்டு தன் அழகை அதற்குள் பார்த்து மகிழ்வது உண்டு. அப்போது அருணை பற்றி அவள் காதல் நினைப்பிலே கட்டிய எத்தனையோ கற்பனை கோட்டைகள், கண்ட கனவுகள், இன்ப நினைவுகள் இப்போது அவையெல்லாம் இடிந்து விழுந்து தூளாக நொறுங்கிவிட்டனவே. இப்போது நினைத்தாலே அருவருக்கும். ஒரு படுகுழியில் விழுந்துவிட்டாலே அந்த அழகை கண்ணாடியில் வேறு பார்த்து ரசிக்க வேணுமா என்ற வெறுப்பு, கசப்பு, ஆத்திரம். அன்று காலை குளித்துவிட்டு தலையை வாரிக்கொள்ள கண்ணாடி முன் நின்றதும் அவள் மீதே அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அந்த கடைக்காரன் கேட்ட கேள்வி நினைவில் வந்தது. மஞ்சள் கயிறு மட்டுமே தொங்கிய தனது வெறுமையான கழுத்தை கண்டு வெறித்தபடி நின்றாள். கஞ்சி போடாமல் தொய்ந்து விழுந்த பழைய நூல் சேலை, கை நிறைய பிளாஸ்டிக் வளையல். அந்த பங்களாவின் பின்னணியில் அவள் வேலைக்காரியாக தோற்றம் அளித்ததில் தவறென்ன? பார்ப்பவர்கள் அவளை எப்படி எஜமானி என்று எடை போட முடியும்? அதுக்காக கோபப்பட்டு என்ன பயன்? ராமசுவாமியும் வர வர அவளை சம்பளமில்லாத வேலைக்காரியாக தான் வேலை வாங்கி அதிகாரம் செய்து வந்தான். பொதுவாக 60 நாள் கெடு கொண்ட அந்த ஆசை 20 நாளிலேயே அஸ்மித்து விட்டதும் அவள் அவனுக்கு பெரும் பாரமாக தென்பட்டாள். ஆனால் அது சமயம் அந்த வீட்டை நிர்வகிக்க பொறுப்பான ஒரு ஆள் தேவையாக இருந்தது. அதனால் அவளை அவன் விட்டு வைத்திருந்தான். கையில் முன்போல் பணப்புழக்கம் புரண்டு கொண்டிருந்தால் புளித்து போனதும் அவளை பொட்டியோடு பிறந்த வீட்டிற்கு நெட்டி தள்ளியிருப்பான். அழுத்து போன முகங்களை அவன் என்றுமே உறவு கொண்டாடியதில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவன் புறப்படும் முன் ஒரு 5 ரூபாய் நோட்டை அவள் பக்கம் வீசிவிட்டு கிளம்புவது வழக்கம். அதற்குள் அவள் அன்றாட செலவுகளை நிர்வகிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. அன்று காலையும் வழக்கம் போல் ரூபாய் நோட்டை வீசி போட்டான். 2 ரூபாய் நோட்டு ஒன்று பறந்து அவள் காலடியில் விழுந்தது. என்ன அப்படி முழிக்கிற? இனிமே இவ்வளவுதான் முடியும். நீ வந்த வேலை அதிர்ஷ்டம் ஓஹோன்னு பிச்சுக்கிறது. 2 ரூபாய் போராது? ஏன், நீ பெரிய ஜமீன் பரம்பரையோ? உன் பிறந்த வீட்டு லட்சணம் தெரிஞ்சு கிடக்கே. குமரி எழுந்த கோபத்தை நெஞ்சுக்குள்ளே விழுங்கி கொண்டாள். அந்த யமுனா ஸ்டோர்காரர் மளிகை கடன் பாக்கின்னு நினைவுபடுத்த சொன்னார். முனகினாள். பாக்கி கடன் என்றாலே அவன் துள்ளி குதிப்பான் கோபத்தில். எனக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு. நீ சாமானை ஆர்டர் பண்ணிவிட்டு வாயை மூடிண்டு இரு, சீறினான். அவள் கையில் பிடித்திருந்த கனமான பையின் மீது அவள் கவனம் செல்வதை உணர்ந்து தொப்பென்று அருகிலிருந்து வட்ட மேஜை மீது அந்த பையை போட்டான். உடல் தொப்பலாக வேர்த்து விட்டதை உணர்ந்தான். அதன் கசகசப்பில் அவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. நம் அழகான கல்யாணத்திற்கு உனக்கு பரிசாக அனுப்பினேனே 6 ஃபாரின் பிரெஞ்சு சிப்பான் புடவைகள் மற்றும் பட்டு புடவைகள். என் பணத்திலிருந்து அம்மா வச்சாலே சீர் வெள்ளித்தட்டு, தாமரைப்பூ விளக்கு எல்லாத்தையும் வாரிண்டு போகிறேன். போய் அலமாரியை தேண்டிட்டு நிற்காதே. ஒரு அவசர தேவைக்கு இதுகளை விற்க போகிறேன். கதவை சாத்திக்கோ, கடுமையாக கூறிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். திக்பிரமையுடன் நின்றிருந்தாள் அவள். அவனது பொருளாதார நிலைமை நாளுக்கு நாள் அவ்வளவு கேவலமாகவா போய் கொண்டிருக்கிறது? முதலில் நகைகள், இப்போது துணிமணிகள், பிறகு வீட்டு மேஜை நாற்காலி. பின்னர் அவன் எதை விற்கப் போகிறான்? தாழ முடியாத கலவரத்தில் தள்ளாடி கொண்டு வாய்க்கதவை அடைத்துவிட்டு சமையலருக்குள் வந்தாள். சாமான்கள் வைத்திருந்த டப்பாக்களை ஒவ்வொன்றாக வைத்து கொண்டு இன்னும் 15 நாட்களை ஓட்டிவிட முடியும். அதற்கு பின் முதல் நாள் கடற்கரையை அவள் தொலைபேசியில் அழைத்து சாமான்கள் பட்டியலை கூறியபோது அவர் மௌனமாக கேட்டுக்கொண்டார். சாயங்காலத்துக்குள் சாமான்களை அனுப்பி வைப்பீர்களா? அவள் கேட்டாள். அவருக்கு அப்போது அநேக வாடிக்கையாளர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் போலும். பலரின் குரல் இடையிடையே அவர் ஏவுவது, தெருவில் செல்லும் மோட்டார் வாகனத்தின் ஓசை எல்லாம் கேட்டன. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயாவை தான் ஃபோனில் கூட கண்டுபிடிக்க முடியலையே என்றார் கடை முதலாளி.
அவரது குரலில் தெரித்த காரம் அவளுக்கு விளங்கிவிட்டது. மளிகை சாமான்களை வரவழைக்காமல் இருந்தால் ராமசுவாமி கோபிப்பான் என்ற அச்சம். மார்க்கை முன்னரில் தள்ளிவிட்டு வாய்க்கதவை பூட்டிவிட்டு விடுவிடுவென்று கடை பக்கம் போனாள். மாதம் பிறந்து 2ஆம் தேதி கும்பல் வழிந்தது கடையில். ராமசுவாமி வீட்டு சாமான்களை சாயங்காலத்திற்குள் அனுப்பி வைக்க சொல்லுங்க. அவள் முடிக்கும் முன் கடை முதலாளியின் கண்களில் கனல் தெரிந்தது. போன வாட்டி 3 மாதம் பாக்கி. ரொம்ப மிரட்டி கேட்ட பிறகு சமையல்கார ஆள் கொண்டாந்து பணத்தை கட்டிட்டு போனார். இப்போ மறுபடியும் 3 மாதம் பாக்கி. உங்கள் எஜமானி அம்மாவையே நேரே வந்து கேட்டுக்க சொல்லு இந்த அநியாயத்தை. வேலைக்காரி நீயே வந்த? ஸ்வேதா அவமானத்தால் துடித்தாள். வெறின உடல் சிரித்து கடை வராந்தா அருகில் இருந்த சிமெண்ட் பிளவிற்குள் மறைந்து விட மாட்டோமா என தவித்தாள். நான் தான் எஜமானி என்றாலும் கடைக்காரர் நம்ப தயாரில்லை. கொலை குற்றம் புரிந்துள்ள கைதி போல் அவளை அங்கிருந்து சிலரது பார்வை குத்தி கொதறியது. அதற்கு மேல் நிற்க பிடிக்காதவளாய் அவள் ஓட்டமும் நடையுமாய் மூச்சிருக்க வீட்டிற்குள் வந்து சோபாவின் மேல் விழுந்தாள். அழுகையும் ஆத்திரமும் முட்டித்தள்ள வாய்க்கதவை கூட சாத்த மறந்தவளாய் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாள். கடைக்காரன் பாக்கியை பற்றி மட்டும்தான் ஸ்வேதா ராமசுவாமியிடம் குறிப்பிட்டாள். அதற்கே அப்படி ஆத்திரப்பட்டானே. இன்னும் அவளை வேலைக்காரி என்று சொன்னதை குறிப்பிட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? வீட்டு வேலை முடிந்ததும் செடிகளுக்கு நீர் வார்க்க நீண்ட ரப்பர் குழாயை எடுக்க பின்பக்கத்து சாமான அறையை திறந்தாள் அவள். தேங்காய் நார், பழைய குப்பை, சாக்கு பைகள் நிரம்பிய கூடையை நகர்த்திவிட்டு ரப்பர் குழாயை இழுத்து வெளியே எடுத்தாள். அப்போது சுவர் மூளையாக அவள் பார்த்திராத ஒரு அட்டை பெட்டி அதற்கடியில் இருந்தது. அது எப்படி இங்கே வந்தது? வியப்புடன் மெல்ல திறந்து பார்த்தவள் வண்ண வண்ண மாத்திரைகள், குழல்கள் கொண்ட பிளாஸ்டிக் பைகளை கண்டாள். சில பைகளில் காய்ந்து சரிகாகிவிட்ட இலை போன்ற ஒரு பொருள். வயிற்றை குமட்டிய ஒரு மக்கள் வாசனை. பத்திரிகைகளில் படித்திருக்கிறாள், சினிமாவில் பார்த்திருக்கிறாள். ஹாஸ்டலில் மற்ற மாணவிகள் கதையாக பேசுவதை காது கொடுத்து கேட்டிருக்கிறாள். நேரில் அவற்றை பார்த்தபோது பயத்தால் உறைந்தே போனாள். உடல் சில்லிட்டு மூச்சு அடைத்து விட்டது போன்ற கிளி. உன் கணவன் என்ன வியாபாரம் செய்கிறான், எப்படி பணம் சம்பாதிக்கிறான் என்று ஏதாவது உனக்கு தெரியுமா? டெலிஃபோனில் மிரட்டிய அந்த அனாமதைய குரல் காதுக்கு பிளப்பது போல் பிரமை. ராமசுவாமி பெண் பித்தன் மட்டுமல்ல, போதைப் பொருளை கடத்த உதவுகின்ற சமூக துரோகி, பயங்கர குற்றவாளி. உண்மை விளங்கியது. அவள் ஆடிப்போனாள். சற்றென்று பெட்டியை மூடி ரப்பர் குழாயை சுருட்டி அதே போல் வைத்துவிட்டு கதவை பூட்டி கொண்டு தோட்டத்து பக்கம் வந்தாள். ஆரஞ்சு வண்ண போகன் விழாவும் விருட்சி பூவும் காற்றுக்கு தலையாட்டின. நித்திய மல்லி செடி தண்ணீருக்கு ஏங்கி அலைப்பாய்ந்தது. வேதனையுடன் அவற்றை பார்த்தபடியே அவள் மார்க்குடன் தோட்டத்தை சுற்றி வந்தாள். மனதில் ஏற்பட்ட அந்த பயங்கர உணர்வு மாறவே இல்லை. நீயும் தானே உடந்தை என்று அவள் கரங்களில் போலீஸ் விலங்கை மாட்டி இழுத்து செல்வது போன்ற கற்பனை அவளை கதிகலங்க அடித்தது. நடுக்கத்துடன் உள்ளே செல்ல திரும்பிய போது மார்க் பரபரப்புடன் குறைத்தது. காக்கி அரிநிஜாரும் காக்கி சட்டையும் தரித்திருந்த குட்டையான ஒரு வாலிபன் கேட்டுக்கு வெளியே நின்றான். மார்க் வேகமாக ஓடி வருவதைக் கண்டு அம்மா என்று அலறியபடி கேட்டின் கம்பிகளை பற்றி கொண்டான். நாயை பிடித்திழுத்து கம்பத்திலே கட்டிவிட்டு கேட்டருகில் வந்தாள் ஸ்வேதா. எஜமானி அம்மாவை பார்க்க வந்தேங்க. என் பெயர் கோவிந்தன். ஐயா கடையிலே வேலை பார்க்குறவன். தலையை சொரிந்தான். அவன் கண்களுக்குமா அவள் வேலைக்காரி போல தென்படுகிறாள்? ஆத்திரத்துடன் பற்களை அழித்து கடித்து கொண்டாள். அவனை நொந்து என்ன பயன்? அப்படி மற்றவர் நினைக்கும் கோலத்தில் அவளை நிறுத்தியிருப்பவன் ராமசுவாமி அல்லவா? அம்மா கிட்ட என்ன சொல்லணும் சொல்லு என்று கேட்டாள். கோவிந்தன் பற்களை காட்டிவிட்டு தயங்கினான். அம்மா கிட்ட நேராக பேசணும். இழுத்தான். முதல்ல என்கிட்ட சொல்லி பிறகு அம்மாவை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் டவுன்லே ஐயா கடையில் வேலை செய்கிறேன். போன மாதம் திடுதிப்புன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. இந்த 1ஆம் தேதியோடு வேலை போயிடுச்சு. கடையையும் விட்டுட்டாருன்னு தெரிஞ்சிட்டது. இப்போ அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பாத்திர கடை வந்துடுத்தோம்மா. ஐயாவையே நம்பி 7 வருஷமாக இருந்தேன். அவன் குரல் தடைப்பட்டது. எலக்ட்ரிக் சாமான் கடையை ஒன்று இருப்பதாக அம்மாவிடம் ராமசுவாமி சொன்னதாக கேள்விப்பட்டிருந்தாள். இப்போது அதுவும் போயிற்றா? ராமசுவாமிக்கு மேலே வானம், கீழே பூமி. அவ்வளவுதான் சொந்தம். இதை நம்பிதான் அவளால் யோசிக்கவே முடியவில்லை. விருப்பினால் பக்கென்று சிரித்தாள்.
என் வயிறு சிறிது, நீ சிரிக்கிறியே, முறையிட்டான் அவன். உன்னை பிடிச்ச ஏழரை நாட்டான் விட்டுதுன்னு நினச்சிக்கோ. ஐயாவும் அம்மாவும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இங்கே நீ நின்று பிரயோஜனமில்லை சொல்லிக்கொண்டே வேகமாக உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அன்று மார்க்குடன் உழவு செல்ல அவளுக்கு மனம் இருக்கவில்லை. தன் வருங்காலத்தை பற்றி கவலையுடன் சிந்தித்தபடியே அவள் வீடு முழுவதும் வளைய வந்தபோது மார்க் மறுபடியும் குறைக்கும் மொழி கேட்டது. இந்த முறை மாலை தபால்காரன் ஒரு கடிதத்தை கேட்டின் வெளியே நின்றபடி வீசி எறிந்து விட்டு போயிருந்தான். புல் தரை மீது விழுந்த அதை ஓடி சென்று எடுத்தாள். அம்மா கோமதி எழுதியிருந்தாள். பரபரப்பாக பிரித்து படித்தாள். புத்தகம் போய் 3 மாதத்திற்கு மேலாகிறது. உன்னிடமிருந்தும் அவரிடமிருந்தும் கடிதத்தை காணோம். ஒரே கவலையாக இருக்கு. நீ இல்லாமல் வலது கை ஒடிஞ்சு போன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுகிறேன். தம்பி தங்கைக்கு சதா உன் நினைவு. எனக்கு ராத்திரியிலே இப்போல்லாம் தூக்கம் வர்றதில்லை. உன்னை பற்றியே சதா நினைப்பு. சில சமயங்களிலே அழுது விடுகிறேன். நீ எங்கேயாவது சுகமாக இருந்தால் போதும். உடனே பதில். கடிதத்தை படித்ததும் சுக்கலாக அதை கிழித்து எறிந்தாள். உண்மையை தெரிஞ்சின்றால் நீ அழமாட்டே அம்மா, செத்தே போயிடுவே. உன் பெண்ணை நீ புக்ககத்துக்கு அனுப்பலாமா? சீக்கிரமாக உன் பெண் ஜெயிலில் இருக்கான்னு கேள்விப்படுவேன். எண்ணங்களின் வேகத்தில் கன்னங்களில் கண்ணீர் பொங்கி வழிந்தது. விம்மி அழுதபடி உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டாள். ஆனால் வரப்போகிற அபாயங்களை அப்படி சாத்தி தடுக்க முடியுமா? அவளது நெஞ்சு பட்பெற்றென்று துடித்தது.